இளவரசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தன்னுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக போறானா, அவனுக்கு யாரோ ட்ரெக் கொடுத்துட்டாங்க. அதனால எல்லாமே ரெண்டா தெரியுது. இப்போ தான் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு, நீ தானே எனக்கு ட்ரெக் கொடுத்த, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபோர்ஸா அவளோட சேர்ந்து இருக்கான். அந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது கிஃப்டா அவளுக்கு ஒரு ஆம்லெட்டை கொடுக்குறானா, அதை அவளுடைய கையிலையும் மாட்டி விட்டுறான். மறுநாள் காலையில அவளை வந்துட்டு இளவரசன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கே தெரியாம வெளியில ஓடி வந்துடுறாளா. பார்த்தா அந்த இடத்துல அவனுடைய உண்மையான ஒய்ஃப் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தன் ஹஸ்பண்டோட ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா அந்த இடத்துல ஒரு பொண்ணை விட்டுருப்பா. இருந்தாலும் அவன் சுயநினைவோட இருந்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ட்ரெக் கொடுக்க அவனும் யார் கூட இருந்தேனே தெரியாம அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அங்க உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஒன்னா சேர்ந்து இருந்திருப்பான். இப்போ அங்கே வெளியில் நின்றுச்சுக்க உண்மையான ஒய்ஃபும் வந்துட்டு, இங்கே பாரு, இங்கே நடந்த விஷயத்தை மட்டும் வெளியில் யார்ட்டையாவது சொன்னேன்னு வச்சுக்கோமே, எங்ககிட்ட இருக்கக்கூடிய உன்னுடைய அம்மாவை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயினுக்கும் வாய் பேச முடியாதா, அதனால என்ன பண்ணுவேன்னா சைகியாலேயே இல்லை நான் இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவளை வந்து அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டுட்டு இளவரசன் பக்கத்தில் போய் படுத்து அவனும் கண்ணு திறந்து பார்க்குறானா. இப்போ தன் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு, நேற்று நைட்டு வந்து எனக்கு வந்து ட்ரெக் கொடுத்த இல்லை, இந்த மாதிரி இனிமேல் செஞ்சேன்னு வச்சுக்கோயே, அப்புறம் வந்துட்டு உனக்கு நிச்சயமாக தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அவளோ என்ன மன்னிச்சிருங்க, ஆக்சுவலாக என்னுடைய அம்மா தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வேலைக்கார பொண்ணுக்கிட்ட சொன்னாங்களா, அவள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள. அவனும் வந்துட்டு இப்போ தான் ஒய்ஃபோட காலத்தில் பார்க்குறான். நேற்று ராத்திரியும் வந்துட்டு உனக்கு இந்த இடத்துல ரெட் கலரில் வந்துட்டு ஏதோ அடிபட்டு இருந்தது, இப்போ காணோமே அப்படின்னு சொல்ல, அவளோ இப்படி தான் என்னுடைய ஸ்கின் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி ஆகுமா, மறுநாளே குணமாயிடுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் நின்றுட்டு இருக்கானா. இப்போ வெளியில் நின்றுட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோயினை பிடிச்சி உள்ளுக்குள்ள தள்ளி விட, இதோ இவ தான் வந்துட்டு நேற்று ராத்திரி உங்களுக்கு ட்ரெக் கொடுத்தா அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினை கீழே குனிஞ்சு மன்னிப்பு கேட்க விட்டுட்டு இருக்காங்களா. அவனோட ஒய்ஃபோ இவளுக்கு வாய் பேச முடியாது, தயவு செஞ்சு இவளை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அவனும் சரி இவளுக்கு என்ன தண்டனையோ அதை நீயே கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை கிராஸ் பண்றானா. அந்த இடத்துல அவ களத்துல அடிபட்டு இருக்குமா, அந்த இடத்த பாக்குறான். பார்த்துட்டு எதுவும் பேசாம குழப்பத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இளவரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இளவரசியோ வந்துட்டு அக்கா தங்கச்சி வந்துட்டு ஒரு கான்கூப்பினுக்கு பிறந்தவளா. இப்போ அவ தான் வந்துட்டு ஊமையா இருப்பாளா, அவளை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவளுடைய கண்ணத்துலேயே ஓங்கி அறிஞ்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு அரசர் இங்கேருந்து போகும்போது அவரை மயக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அவளோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாள். இப்போ ஒரு மாதம் கடந்து போயிடுது. நம்மளோட ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவோட சேர்ந்து இருந்தனால இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா. இந்த விஷயம் மட்டும் என்னுடைய அக்காவுக்கு தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து என்னை கொண்டுடுவா. எப்படியாவது வந்துட்டு அவள் பிடியில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாவையும் காப்பாற்றிட்டு குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளா. இப்போ தன்னுடைய அக்காவுக்கு வந்து டீ கொடுக்கறதுக்காக போறா. அந்த இடத்துல அக்காவை தன்னுடைய அம்மா கூட பேசிட்டு இருக்காளா. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வந்துட்டு அரசரோட நான் சேர்ந்து இருக்கல அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு இருக்க, அவளுடைய அம்மாவோ பரவாயில்ல அதனால என்ன, இப்போ வந்துட்டு நீ ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி பொய்யா வந்துட்டு அரசர்கிட்ட சொல், உண்மை தெரிய வந்துச்சுன்னா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். தெரிய வரலன்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரியே ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு யாருக்கோ பிறந்த குழந்தைய கொண்டுட்டு வந்து உன்னுடைய குழந்தைன்னு சொல்லி காமிச்சிடுவோம். இது மூலமாக வந்துட்டு உன்னோட பதவிக்கு எந்த விதத்துலையும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வெளியில் நின்று இது எல்லாமே நம்மளுடைய ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காளா. ஒரு வேளை மட்டும் நம்ம ப்ரெக்னெண்டாக இருக்கக்கூடிய விஷயம் தெரிய வந்ததுன்னா என்ன கொண்டுட்டு என்னுடைய குழந்தைய எடுத்துக்குவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ வெளியில் நின்று இருக்க தங்கச்சியை அக்கா பார்த்துட்டாளா, நீ என்ன கேட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கோமா கேட்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு அரசர் தன் தம்பியோட வந்துடுறான். நம்மளோட ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து நீர் லோன் போல விட்டுட்டு கையை வந்து தூக்கி பிடிச்சி ஒரு பிளேட் இருக்குமா அதில் வந்து டீ கப்பை பிடிச்சிக்கிட்டே வந்து நிற்க வச்சிருவாங்க. இப்போ அரசரும் தம்பியும் உட்காந்து அரசரை தான் ஒய்ஃப் அப்புறம் மாமியாரோட பேசிட்டு இருக்காங்களா. இப்போ ரெண்டாவது இளவரசன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இப்போ நம்மளோட ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு கையில் வச்சிருக்கக்கூடிய பிளேட்டை வந்து ஷேக் பண்ணுறாளா. இப்போ மாமியாருக்கோ அதாவது அக்காவோட அம்மாவுக்கோ வந்துட்டு வந்துடுதான், ஒரு கேவலமான வேலைக்காரி உன்னால ஒழுங்கா உட்கார முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி எடுத்து அவன் மூஞ்சிலே ஊற்றி விட்டுறாங்க. இப்போ அவ்வளோ வந்து கீழே விழுகிற மாதிரி வந்து விழுந்துட்டு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாளா. அவனுக்கும் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அரசனோ ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபோட வேலைக்கார பொண்ணு, அதனால அவள் ஆசைப்பட்டா அப்படின்னா நீ இவளையே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானா. இப்போ அக்காவோ இவ எவ்வளோ கேவலமான ஒரு வேலைக்காரி தெரியுமா, இவளை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இப்போ செகண்ட் ஃப்ரெண்ட்ஸோ ஆமாம்மா இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவள் கையை பிடிச்சிட்டு இருக்கானா. இப்போ அவளோ சரி எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ வந்துட்டு டவ்ரியா வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து கொடுத்து அமிச்ச வேலைக்கார பொண்ணுகளில் ஒருத்தியா, அதனால நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானா. இப்போ அவளுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. தங்கச்சியை ஓங்கி கணத்தை சீத்தை அரைஞ்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இளவரசனையும் மயக்கிறதுக்கு பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காளா. அழகான இந்த முகத்தை வந்துட்டு அசிங்கமாக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, அதுக்கு பிறகு உன்னை யார் விரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினோட முகத்தை வந்து கிளிக்கிறதுக்காக போறாளா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் வந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அக்காக்கோ பயங்கரமாக கோவம் வந்துடுதா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இருந்து ஓடுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினும் ஒரு பேப்பரில் போய் எழுதி காமிக்கிறாளா. ஆக்சுவலாக வந்து என்னை விட்டுருங்க, நான் எங்கள் அம்மா கூடயே போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ அக்காவோட அம்மாவும் வந்துட்டு சரி போகட்டும் விடு, இவ்வளோ நம்ம கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல இப்போ அக்காவோ இன்னுமா இவ்வளோ போய் விட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருத்தின்னு முழிச்சிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ அன்னைக்கே வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை ஒரு வண்டியில் ஏற்றி விட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக அமுச்சு விட்டுடுறாங்களா. இப்போ அவளும் வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியில் நம்மளோட ஹீரோயின் அவங்க அம்மா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா. இப்போ அந்த ஃபேமிலியோட லேடி ஃபர்ஸ்ட் லேடி யாரு அப்படின்னா அக்காவோட அம்மா தான். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல செகண்ட் ஒய்ஃப், அவங்க வந்துட்டு அடுத்த குழந்தையே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவங்க வாயில் வந்துட்டு ஒரு மருந்தை ஊற்றி விட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயினும் நான் போய் ஹெல்ப்புக்காக அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட அவள் வாயை திறந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினுக்கு பேசவே முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு மியூட் போர்ஷனை வந்து கொடுத்துருவாங்க. இனிமேல் இவ பேசவே முடியாது, இவங்க அம்மானால அடுத்த குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியில் போயிட நம்மளோட ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட வந்து இதுக்கு கவலைப்படாதீங்கம்மா நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்களோ நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தால் உன்னுடைய வாய்ஸ்க்கு வந்து எதுவும் ஆகலை, நீ நல்லா இருக்க, இருந்தாலும் அப்பாவை போய் கூப்பிட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வந்து நீ ஊமையாகவே வந்து இவங்க கிட்ட வந்து நடிச்சுக்கோ, அப்போதான் வந்துட்டு நம்மளால வந்து உயிரோடயே இருக்க முடியும், இல்லைன்னா அவங்க ஒன்று கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. வேற வழி இல்லாமல் அவளும் வாய் பேச முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பாளா. இப்போ அவங்க அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு அவளை வந்து கட்டாயப்படுத்தி பேலஸ்க்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல தான் அக்காவுக்கு பதிலாக வந்து இளவரசனோட முதல் ராத்திரி அன்னைக்கு வந்து சேர்ந்து இருந்திருப்பாளா. இப்போ ப்ரெக்னெண்டாகவும் இருக்கான். இப்போ வண்டியில் போயிட்டே இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வண்டியை வந்து அம்மாவை பார்க்க போகிறதுக்கு பதிலாக வேற ரூட்டில் போயிட்டு இருக்கா. அந்த வண்டி ஓட்டுற வேண்டாம் ஸ்டாப் பண்ண சொல்ல அவனும் நிப்பாட்டாம போறானா, வண்டியில இருந்து இறங்கி ஓடிட்டு இருக்கா. இப்போ அவனும் துரத்திட்டு ஓடுறான். உன்னுடைய அக்கா வந்துட்டு உன்னை வந்து கொல்றதுக்காக சொன்னா, இருந்தாலுமே வந்து இவ்வளோ அழகான பொண்ணை வந்து எப்படி கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றானா. இப்போ அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல கீழே விழுந்துற அந்த பக்கமா வந்துட்டு இருக்க. அரசனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன் கையில இருக்கக்கூடிய ஒரு வால்நட்டை வச்சு எனிமியை அட்டாக் பண்றதுல அவனும் கீழே விழுந்துருவானா. இப்போ நம்மளோட ஹீரோயினும் எங்க அரசன் நம்மளை பாத்திர போறான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிச்சுக்குவாளா. அதனால பேசாம அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுவான். பிரின்ஸ் தூக்கி போட்டிருப்பான்ல அந்த வால்நட்டை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. இப்போ தன்னுடைய அம்மாவை ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சிருந்துருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் ஒரு கட்டையை எடுத்துட்டு காவலுக்காக இருக்கிறவனை அடிச்சு போட்டுட்டு தன்னுடைய அம்மாவை காப்பாற்றி அங்கிருந்து 2 பேர் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்களா. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஓடி போச்சு. நம்மளுடைய ஹீரோயினுக்கும் வந்து பிரெக்னெண்டா இருந்திருப்பா இல்லையா, அதனால 2 பசங்க வந்து ட்வின்ஸா பிறந்திருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனா. இப்போ 2 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. 5 வருஷமா அந்த குழந்தைங்களோடையும் அப்புறம் அம்மாவோடையும் ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு புத்த கோயில்ல வந்துட்டு தங்கியிருக்கலாம். 5 வருஷத்துக்கு பிறகு மொத்த அரச குடும்பமும் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக ஏற முடியாமல் ஏறி வந்துட்டு இருக்காங்க. இப்போ குயின் மதுரோ இங்கே பாரு, நம்ம வந்துட்டு ஒரு சாமி கும்பிட்றதுக்காக ப்ரே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அந்த இடத்துல ரொம்ப வந்துட்டு நீ தான் இளவரசி அப்படின்ற மாதிரிலாம் கெத்து கட்டக்கூடாது, ஒழுங்காக வந்து மேலே ஏறி வா அப்படின்னு சொல்ல அவ்வளோ வந்து முன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஏறி வந்துட்டு இருக்கால. பார்த்தா கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினோட பையன் வந்துட்டு கிராஸ் ஆகுறான். அக்கா மேல வந்து மோதிடுறானா, அவளுக்கு கோவம் வந்துடுது. அதனால அந்த குட்டி பையனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. குயின் மதர் ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த மாதிரி தான் அருகண்ட நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி விடுறாங்களா. அவனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. இவனை பார்த்தா சின்ன வயசுல வந்துட்டு என்னுடைய பையன் எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மாவும் ஆமா ஆமா இளவரசன் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளோட ஹீரோயினும் பையனை தேடி வராளா. அந்த இடத்துல மொத்த ஃபேமிலியும் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக் ஆயிடு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அக்காவோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கொல்ல சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், இவ உயிரோட இருக்கா, அது மட்டும் இல்லாம குழந்தை வேற பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
கோமா நின்றுட்டு இருக்க. நம்ம யாரு அப்படின்றத காமிச்சுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா. அக்காவை குயின் மதரை பார்த்துட்டு நீங்க முதல்ல வந்து உள்ளுக்குள்ள போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய தங்கச்சி அங்கே நின்றுட்டு இருக்காள். அவளை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சு போனதும் இல்லாம குழந்தை வேற பெற்றுக்கிட்டியா, உன்னை உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிய அறைய அவளை வந்து கீழே விழுக்க போற இடத்துக்கு வரக்கூடிய இளவரசனும் அவளை வந்துட்டு தாங்கி பிடிச்சிக்கிறான். இப்போ 2 பேரும் ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் அக்காவோ எப்படியாவது தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து பதட்டமா இருக்கான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.